ஸோ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல்ன்றது வந்து as a கஸ்டமர் நம்மளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஈவன் தோ ஏடபிள்யூஎஸ் அமேசான் as a கம்பெனி இந்த வெப் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம் அவங்க டேட்டா சென்டர் வழியாக நமக்கு ஆஃபர் பண்ணாலும் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து எப்பவுமே நம்ம வந்து கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கும். நம்ம தான் அது வந்து ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். சரி லெட்ஸ் சே as a customer irrespective of any model நம்ம லாஸ்ட் வீக் வந்து 3 டிஃப்ரெண்ட் சர்வீஸ் மாடல் பார்த்தோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். இப்போ இதில் irrespective of any model ஓகே ஸோ சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் போனாலும் சரி, பிளாட்ஃபார்ம் போனாலும் சரி, இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் மாடல் போனாலும் as a கஸ்டமர் டேட்டா வந்து நம்ம தான் வந்து ஓன் பண்ணுறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறது, தேவையான டைமில் வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து வைக்கிறது, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ கஸ்டமர் வி ஆர் ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி எந்தெந்த டிவைசஸை வந்து நம்ம அலோவ் பண்ணுறோம், அதாவது பார்த்தீங்கன்னா என்ன மாடல் ஆஃப் டெஸ்க்டாப்ஸ், என்ன மாடல் ஆஃப் லேப்டாப்ஸ், என்ன மாடல் ஆஃப் மொபைல் டிவைசஸ், என்னென்ன லொக்கேஷன்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம், எங்கெங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி யார் யாருக்கு வந்து இந்த ஐடென்டிட்டிஸ் கிரியேட் பண்ணுறது, என்ன மாதிரியான பர்மிஷன், ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், என்ன மாதிரியான கண்ட்ரோல், ஆத்தரைசேஷன், இது எல்லாமே வந்து கஸ்டமர் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. யார் யாருக்கு என்ன மாதிரியான ப்ரிவிலேஜஸ் கொடுக்கணும், என்ன மாதிரியான ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு. தென் என்ன மாதிரியான எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ வெதர் பப்ளிக்லேருந்து இது யூஸ் பண்ணணுமா, இல்லை வந்து ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணணுமா வித்தின் ஏடபிள்யூஎஸ் விபிசி, இல்லை ஆன் ப்ரமைசஸில் வந்து விபிஎன் வழியாக யூஸ் பண்ணணுமா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ ஆஸ் எ கஸ்டமர் எனி மாடல் வி கோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளாட்ஃபார்ம் ஆர் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ், இந்த விஷயங்கள் அந்த 5 விஷயங்களை வந்து கஸ்டமர் தான் வந்து பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினா 2 பேருமே ரெஸ்பான்சிபிள் தான். பட் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஏரியாவில் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா as a கஸ்டமர் நமக்கு தான் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ as a ப்ரொவைடர் அமேசான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஸோ as a ப்ரொவைடர் அவங்க எதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், இப்போ அமேசானுடைய EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னா அந்த EC2 உடைய அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த EC2க்கு வந்து என்னென்னலாம் தேவை, அந்த EC2க்கு வந்து CPU, மெமரி அதெல்லாம் தேவை. தென் வந்து அதுக்கு வந்து நெட்வொர்க் கனெக்டிவிட்டிக்கு வந்து நெட்வொர்க்கிங் பேக் போன் தேவை. தென் அதுக்கு வந்து EBS ஸ்டோரேஜாக இருந்தால் அதுக்கு பேக் எண்டில் வந்து சில ஸ்டோரேஜ் அரே வேணும். ஸோ அந்த அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அமேசான் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த பேக் எண்ட்ல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பிசிக்கல் ஹார்ட்வேர், பிசிக்கல் சர்வர், பிசிக்கல் நெட்வொர்க், பிசிக்கல் ஸ்டோரேஜ் வந்து அமேசான் மேனேஜ் பண்றாங்க. வேறஸ் as a கஸ்டமர் அந்த VM உடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த VM ஓட OS பேட்ச் பண்றது, பேக்கப் எடுத்து வைக்கிறது, மானிட்டர் பண்றது, அலர்ட்டிங் கான்ஃபிகர் பண்றது, அப்கிரேட் பண்றது, ஏதாவது இஷ்யூஸ் வந்தா ஃபிக்ஸ் பண்றது எல்லாமே as a கஸ்டமர் நம்ம மேனேஜ் பண்றோம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ல வந்து OS அந்த பேக் எண்ட்ல அப்ளிகேஷனுக்கு தேவையான ரன் டைம், .NET இருக்கலாம், இல்லை ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ என்ன ரன் டைம் என்விரான்மெண்ட்டோ அதை as a கஸ்டமர் நம்ம தான் மேனேஜ் பண்ணுறோம். அதோடைய அப்ளிகேஷனோட டேட்டா யார் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கணுன்றது எல்லாமே as a கஸ்டமர் நம்ம மேனேஜ் பண்ணுறோம். இந்த கிரீன் ஏரியா வந்து கஸ்டமர் மேனேஜ் பண்ணுறது. பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்கோ இல்லை ஆர்டிஎஸ்லாம் போகிறோம் அப்படின்னா அந்த அண்டர்லைங் OS, அண்டர்லைங் ரன் டைம் என்விரான்மெண்ட் எல்லாமே அமேசான் டீம், AWS டீம் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. வேறஸ் as a கஸ்டமர் நம்ம என்ன மேனேஜ் பண்றோம் அப்படின்னா டேட்டா, ஆக்சஸ், அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம தான் இதில் மேனேஜ் பண்றோம். ஏன்னா அப்ளிகேஷனை நம்ம தான் டெவலப் பண்றோம். அந்த டெவலப் பண்ண அப்ளிகேஷனை கொண்டு போயிட்டு இந்த ரன் டைம் என்விரான்மெண்ட்ல ரன் பண்ணி நம்ம அதை மேனேஜ் பண்றோம். ஸோ அப்ளிகேஷன், டேட்டா அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் மூணுமே இதில் கஸ்டமர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் போறோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்ட் 365 இல்லை வந்து சிமிலர் கூகுள் டிரைவ்லாம் போறோம் அப்படின்னா நமக்கு வந்து யாருக்கு வந்து ஐடென்டிட்டி கிரியேட் பண்றோம், யார் யாருக்கெல்லாம் இந்த டேட்டாவை நம்ம ஷேர் பண்றோம், யார் யாருக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்குறோம். இப்போ நான் கூகுள் டிரைவ்ல வந்து எனக்கு ஐடென்டிட்டி கிரியேட் பண்றேன், பட் யார் யாருக்கு என்ன மாதிரியான பர்மிஷன்ஸ்லாம் நான் அதில் மேனேஜ் பண்றேன். ஸோ அதே மாதிரி தான் அது வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஸோ யார் யாருக்கு என்னென்ன ஐடென்டிட்டி கிரியேட் பண்றோம், எத்தனை ஐடென்டிட்டி வேணும், எவ்வளோ லைசன்சஸ் வேணும், என்ன மாதிரியான பர்மிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் டேட்டா அண்ட் ஆக்சஸ் வந்து as a கஸ்டமர் நம்ம மேனேஜ் பண்றோம். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் சர்வீஸ் மாடல் சூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எந்த லேயரை யார் மேனேஜ் பண்ணுறாங்க. ஆன் ப்ரமைசஸ்ல வந்து நமக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். as a கஸ்டமர் நம்ம எல்லாமே இதில் மேனேஜ் பண்ணுவோம். ஸோ irrespective ஆஃப் தீஸ் 3 சர்வீஸ் மாடல் இந்த 5 விஷயத்தை யார் மேனேஜ் பண்ணுவாங்க, கஸ்டமர் தான் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்றத மைண்டில் நான் வச்சுக்கங்க. ப்ராக்டிஷனரில் வந்து இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ட்ரை அண்ட் அட்டெண்ட் இட் ஸ்மார்ட்லி. ஸோ இன்னொரு வியூவில் அது பார்க்கலாம். ஸோ AWS as a ப்ரொவைடர் they are responsible ஃபார் செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுட். கிளவுடோடைய
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிளவுடோடைய டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் அவங்க தான் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுட் அப்படின்றது வந்து அந்த அவைலபிலிட்டி ஜோன், அந்த எஜ் லொகேஷன், அந்த பிசிக்கல் ஃபவுண்டேஷனல் சர்வீசஸ், அது எல்லாமே வந்து தே ஆர் மேனேஜிங் இட். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் செக்யூரிட்டி இன் த கிளவுட். செக்யூரிட்டி இன் த கிளவுட் அப்படின்னா கிளவுடுக்குள்ள நம்ம ரன் பண்ற அப்ளிகேஷன், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன், ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், அதுல நம்ம என்கிரிப்ஷன் பண்றது, இதெல்லாம் எல்லா கஸ்டமரும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஸோ அவங்க டேட்டா ரொம்ப செக்யூரான டேட்டா, ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டானா அவங்க என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து எங்கெங்க இருந்தெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், எந்தெந்த போர்ட் வழியா ஆக்சஸ் பண்ணலாம், எந்தெந்த ஐபில இருந்து ஆக்சஸ் பண்ணலாம், என்ன என்ன வெர்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணணும், என்ன மாதிரியான சர்வீஸ் பேக் அதில் இருக்கணும், என்ன பர்டிகுலர் செக்யூரிட்டி லெவல் இருக்கணும். ஸோ இதெல்லாமே கஸ்டமர் வந்து மேனேஜ் பண்றாங்க. ஸோ செக்யூரிட்டி இன் த கிளவுட் வந்து இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கஸ்டமர். செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுட், கிளவுடோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இட் இஸ் அமேசானோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. Okay, so as a customer, we are always responsible for these activities. Encryption enable பண்றது, firewall configure பண்றது, security groupsல வந்து எந்தெந்த port allow பண்ணணும், எந்தெந்த IP rangeல இருந்து allow பண்ணணும், traffic, incoming traffic எங்கெங்க இருந்து வரலாம், outgoing traffic எங்க போலாம், so எந்தெந்த file systemல வந்து என்ன மாதிரியான permission. So இதெல்லாமே வந்து customer has to take care of it. Whereas அந்த underlying global infrastructure and the foundational servicesலாம் AWS take care பண்ணிப்பாங்க. So இதுல ஏதாவது question இருக்கா? shared responsibility modelல இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஷனரில் எக்ஸாமில் வரும். ரொம்ப ஈஸியான டாபிக் தான், பட் ட்ரிக்கியான கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதில் பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் எதுவும் கொஸ்டின் இல்லை அப்படின்னா தென் நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வி வில் டிஸ்கஸ் அபவுட் வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க்கும் கிளவுட் அடாப்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கும் நாளைக்கு பார்ப்போம். ஸோ அதுவே வந்து கிட்டத்தட்ட 2 hours ரெண்டுத்துக்குமே. கேளுங்க சார். இந்த இப்போ இந்த செக்யூரிட்டி இந்த கிளவுட் செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுட் சொன்னீங்களா சார்? இதுல வந்து நான் கிளவுட் பார்ட்டிஷன் எழுதும் போது ஒரு கொஸ்டின் ஒன்று ஃபேஸ் பண்ணேன் சார். என்னன்னா வந்து இந்த ஓஎஸ் பேட்சிங், கெஸ்ட் ஓஎஸ் பேட்சிங் சொல்லிட்டு லைக் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சார். அதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா கஸ்டமர் தான் ரெஸ்பான்சிபிள்ன்ற மாதிரி போட்டேன். பட் ஆனால் ஆன்சர் வந்து பார்க்கும்போது ஏடபிள்யூஎஸ் தான் ரெஸ்பான்சிபிள்ன்ற மாதிரி இது பண்ண சார். அந்த இடத்துல எனக்கு இதுல வந்து ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு சார். இதுல இந்த செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுட் செக்யூரிட்டி, அதனால தான் இங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த மாடல்ல வந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை ரன் பண்றோன்றத முதல்ல கொஸ்டின்ல அந்த ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கொஸ்டின்ல வந்து அவங்க பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ் மாடல் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏடபிள்யூஎஸோட எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் யூஸ் பண்றோம், இல்லை ஏடபிள்யூஎஸோட ஆர்டிஎஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேட்ச் பண்றது கஸ்டமர் கிடையாது, ஏடபிள்யூஎஸ் தான். வேறஸ் அவங்க வந்து கிளியரா வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்க EC2ல ரன் பண்றீங்க, அப்போ வந்து அப்ளிகேஷனை யார் பேட்ச் பண்ணணும், சரி ஓஎஸ் யார் பேட்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து கஸ்டமர். ஸோ அது வந்து நீங்க எந்த மாடல்ன்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால தான் இந்த மாடலையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்பவுமே வந்து கஸ்டமர் வந்து ஓஎஸ் பேட்சிங் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் மாடல்ல போகும்போது மட்டும்தான் கஸ்டமர் ரெஸ்பான்சிபிள். ஓகே சார், ஓகே சார்.